Hello all, welcome to Commerce Academic Zone. In this channel we are going to learn about 12th standard accountancy. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. யூனிட் 1 அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணாத அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம்ஸ் அப்படின்னா என்னன்னா எவ்ரி டெபிட் ஹேஸ் அ ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கிரெடிட். இப்போ ஒரு டெபிட் என்ட்ரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிரெடிட் என்ட்ரியும் இருக்கும். அதான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். சிங்கிள் என்ட்ரி அப்படின்னா டெபிட் ஆர் கிரெடிட் ரெண்டில் ஏதாவது ஒரு என்ட்ரி மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம்ஸ் வந்து யார் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனிஸும் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ஸ் வந்து சோல் ட்ரேடர்ஸும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் வந்து எந்த ரெக்கார்ட்ஸுமே கரெக்டாக இருக்காது. சின்ன சின்ன ஃபார்ம்ஸ் வந்து இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன்ட் அக்கார்டிங் டு டபுள் என்ட்ரி சிஸ்டம். தீஸ் ஆர் கால்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணாத ரெக்கார்ட்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் ஆர் மெயின்டைன்ட் ஃபுல்லி. அதாவது கஸ்டமர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸோட கேஷ் அண்ட் பர்சனல்ஸ் அக்கௌண்ட் மட்டும் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மற்ற அக்கௌண்ட் வந்து அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்ஷியலாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் என்ட்ரு பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணுறது கேஷ் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் என்ட்ரு பண்ணுறாங்க. சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணுறது கிடையாது. போத் டெபிட் அண்ட் கிரெடிட் அஸ்பெக்ட்ஸ் ஆர் நாட் என்டர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரிஷியேஷன் ஆன் ஃபிக்ஸ்டு அசெட். டிப்ரிஷியேஷன் ஆன் ஃபிக்ஸ்டு அசெட் வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபியூச்சர் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு. இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா இதோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா சயின்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன். இது ஏன் வந்து சயின்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்கன்னா இதில் எந்த ஒரு ப்ராப்பரான அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸும் ஸ்டாண்டர்ட்ஸும் ஃபாலோ பண்ணி அவங்க ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன். இதில் என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட்டும் பர்சனல் அக்கௌண்ட்டும் வந்து ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரியல் அண்டு நாமினல் அக்கௌண்ட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. மெனி ஆர்கனைசேஷன் இருக்க இடத்துல அவங்களோட அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் வந்து யூனிஃபார்மிட்டியாக ஒரே மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறது கிடையாது. அவங்களோட நீட்ஸ் அண்ட் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து சூட்டபிலிட்டி. இது யாருக்கு சூட்டபிள் ஆகும்னா ஸ்மால் சைஸ் சோல் ட்ரேடர்ஸ்க்கும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து சூட்டபிள் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மிக்சிங் அப் ஆஃப் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ ஓனர் வந்து அவரோட பர்சனல் யூஸ்க்காக ஒரு குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாருனா அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸில் வந்து அவர் வந்து என்ட்ரி பண்ணிடுவார். இதுதான் மிக்சிங் அப் ஆஃப் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். இப்போ வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்டில் நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஏன் இந்த 6 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ரெக்கார்ட்ஸ் வந்து இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு இன்கம்ப்ளீட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் கால்குலேட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் நம்ம வந்து எதுக்காக கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸோட கேபிட்டல் அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் டெக்டார்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். இது ரெண்டும் எதுக்காக அப்படின்னா கிரெடிட் சேல் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட். அதோட ஃபார்மேட் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் கேபிட்டல் அட் தி எண்ட் ஆஃப் த இயர். இது வந்து க்ளோசிங் கேபிட்டல். அந்த க்ளோசிங் கேபிட்டலோட அவங்க வந்து அந்த வருஷத்தில் எவ்வளோ ட்ராயிங்ஸ் எடுத்திருக்காங்களோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி வர அமௌண்ட்டோட அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்களா அந்த அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணி வர அமௌண்ட் தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட ஓப்பனிங் அமௌண்ட்டை லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணி வர அமௌண்ட் தான் ப்ராஃபிட்டாக லாஸான்னு கால்குலேட் பண்ணணும். அது எப்படி ப்ராஃபிட்டாக லாஸான்னு கால்குலேட் பண்ணுறோன்னா ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து க்ளோசிங் கேபிட்டலோட அமௌண்ட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராஃபிட். ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து க்ளோசிங் கேபிட்டலோட அதிகமாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து லாஸ். ஓகே, ஒரு சம் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சம் பார்ப்போம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் கேபிட்டல் அட் தி beginning of the year 1st April 2018 5 lakhs. Capital at the end of the year 31st March 2019 8,50,000. Capital at அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1,20,000. அந்த இயரில் வந்து எவ்வளோ அமௌண்ட் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா 70,000. இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம ப்ராஃபிட்டாக லாஸான்னு இப்போ கால்குலேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சம் போட்டுட்டேன். இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் தெரிஞ்சால் தான் இந்த சம் போட முடியும். ஸோ ஃபார்மேட்டை நல்லா படிச்சுக்குங்க.
Statement of profit or loss for the year ended 31st March 2018. இந்த 31st March 2018 அப்படின்றது வந்து அந்த இயரோட க்ளோசிங் டேட். அந்த டேட் தான் இங்கே போடணும். பர்டிகுலர்ஸ் க்ளோசிங் கேபிட்டல் as on 31st 3 2019. ஸோ க்ளோசிங் கேபிட்டலோட நம்ம வந்து ட்ராயிங்ஸை ஆட் பண்ணுவோம். க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8,50,000 வந்து க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அந்த க்ளோசிங் கேபிட்டலோட அமௌண்ட்டோட ட்ராயிங்ஸை நம்ம ஆட் பண்ணணும். ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர் ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 70,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 70,000 ஆட் பண்ணோம்னா 9,20,000. இந்த 9,20,000லேருந்து அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் அந்த வருஷத்தில் அவங்க எவ்வளோ அடிஷ்னல் கேபிட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம லெஸ் பண்ணணும். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 1,20,000 அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1,20,000 வந்து 9,20,000ஓட லெஸ் பண்ணனா 8 lakh வரும். இந்த 8 lakh தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட்டை லெஸ் பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 lakh வந்து 8 lakhலேருந்து நம்ம லெஸ் பண்ணோம்னா 3 lakh வரும். இந்த 3 lakh வந்து ப்ராஃபிட். இது எப்படி ப்ராஃபிட்னு சொல்கிறோம் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராஃபிட். இதே ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து லாஸ். ஸோ இங்கே கம்மியாக இருக்கனால இது வந்து ப்ராஃபிட். ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். Exercise number 2. From the following particulars ascertain profit or loss. Particulars amount. Capital as on 1st January 2018 2,20,000. Capital as on 31st December 2018 1,80,000. 1st January 2018 அப்படின்றது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். 31st December 2018 வந்து க்ளோசிங் கேபிட்டல். இந்த டேட்டை வச்சு தான் நீங்கள் வந்து க்ளோசிங்காக ஓப்பனிங்கான்னு கண்டுபிடிக்கணும். அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 40,000 அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ராயிங்ஸ் மேடு டியூரிங் த இயர் 50,000. ஸோ இதை வச்சுட்டு நம்ம ப்ராஃபிட்டாக லாஸான்னு இப்போ கால்குலேட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended 31st December 2018. பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் as on 31st December 2018 க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,80,000. ஸோ 1,80,000 போடும். இந்த க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டோட நம்ம என்ன பண்ணுவோம் ட்ராயிங்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம். ட்ராயிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50,000 ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 50,000 வந்து போடணும். இந்த 1,80,000ஓட 50,000 நம்ம ஆட் பண்ணோம்னா 2,30,000. இந்த 2,30,000ஓட நம்ம அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்களே அதை வந்து நம்ம லெஸ் பண்ணணும். இங்கே எவ்வளோ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 40,000 rupees இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 40,000 வந்து இந்த 2,30,000லேருந்து நம்ம லெஸ் பண்ணணும்னா 1,90,000. இந்த 1,90,000 தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அடுத்து வந்து இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட அமௌண்ட்டோட நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டலை வந்து நம்ம லெஸ் பண்ணுவோம். இங்கே ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2,20,000 ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2,20,000 இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலேருந்து நம்ம லெஸ் பண்ணோம். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து 1,90,000. அதில் வந்து 2,20,000 லெஸ் பண்ணால் நமக்கு 30,000 வரும். இந்த 30,000 வந்து லாஸ். ஏன் இந்த 30,000 லாஸ்ன்னு சொல்கிறோன்னா ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டை விட அதிகமாக இருக்கனால இது வந்து லாஸ். போன சம்மில் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டை விட கம்மியாக இருந்தனால அது வந்து ப்ராஃபிட். ஸோ இது லாஸ். சம் நம்பர் 3. From the following details calculate the missing figure. Particulars amount. Closing capital as on 31st 3 2018 வந்து 80,000. Additional capital introduced during the year 30,000. Drawings during the year 15,000. Opening capital கொடுக்கல, நம்ம opening capital calculate பண்ணணும். Loss for the year ending 31st 3 2018 25,000. ஸோ நம்ம இந்த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended 31st March 2018. பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். இப்போ வந்து க்ளோசிங் கேபிட்டல் as on 31st 3 2018 க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ 80,000. ஸோ 80,000 வந்து இங்கே நம்ம எழுதிடணும். அந்த க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டோட நம்ம வந்து ட்ராயிங்ஸை ஆட் பண்ணணும். ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15,000 ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 15,000 வந்து நம்ம க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணால் 95,000 வரும். அந்த ஆட் பண்ண அமௌண்ட்டோட நம்ம அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30,000 கொடுத்துருக்காங்க. அந்த 30,000 வந்து நம்ம 95,000லேருந்து லெஸ் பண்ணால் 65,000. 65,000 தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டோட நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட்டை லெஸ் பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து கொடுக்கல. லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் லாஸ் கொடுத்துருக்காங்க 25,000. ஸோ நம்ம வந்து லாஸ் எழுதணும். லாஸ் ஃபார் த இயர் 25,000.
இந்த 25,000ஐயும் 65,000 ஆட் பண்ணோம்னா 90,000. இது எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே வந்து நம்ம அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டையும் ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட்டையும் லெஸ் பண்ணோம்னா தான் நமக்கு லாஸாக ப்ராஃபிட்டான்னு தெரியும். ஸோ இங்கே வந்து லெஸ், இது வந்து இது வந்து ஃபார்மேட்டில் இருக்கிறது தான் இந்த லெஸ்ன்றது. இந்த லெஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஆட் போட்டோம்னா இந்த 65,000 இந்த 25,000 நம்ம ஆட் பண்ணோம்னா 90,000. ஸோ இது மறக்காது, இதனால் நீங்கள் ஆப்போசிட் சைடில் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 2 ஃபார்மேட் வந்து சொல்லி தருவாங்க இந்த சம் கால்குலேட் பண்ணுறதுக்கு. இது வந்து செகண்ட் மெத்தட், இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். From the following details, calculate the capital as on 31st December 2018. Particulars amount, capital as on 1st January 2018, 1 lakh. Goods withdrawn for personal use by owner, 30,000. Additional capital introduced during the year, 15,000. Profit for the year, 60,000. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இப்போ க்ளோசிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணணும். இங்கே வந்து ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல. Statement of profit or loss for the year ended 31st December 2018. Particulars amount. Closing capital as on 31st 12/2018. Closing capital கொடுக்கல, நம்ம closing capital தான் calculate பண்ண போகிறோம். இப்போ என்ன அமௌண்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணிடலாம். ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 1 lakh. ஸோ 1 lakh வந்து ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட்டில் எழுதியாச்சு. குட்ஸ் withdrawn for personal use, drawings கொடுத்துருக்காங்க 30,000. அடிஷ்னல் கேபிட்டல் introduced during the year, 15,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 15,000 எழுதியாச்சு. ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 60,000. ப்ராஃபிட் ஃபார் த இயர் 60,000. க்ளோசிங் கேபிட்டல் இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் சம்மில் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நான் ஆட் போட சொல்லியிருந்தேன். ஆட் வந்து இங்கே லெஸ், இந்த லெஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஆட். இது எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த லெஸ் இங்கே ஆப்போசிட்டில் ஆட், இங்கே லெஸ், இங்கே ஆட், இங்கே லெஸ் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கால்குலேட் பண்ணுறதுக்காக. இப்போ இங்கே நம்ம ஆட் போட்டிருக்கோம். எந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணணும்? ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த 1 lakhையும் 60,000 நம்ம ஆட் பண்ணோம்னா 1,60,000 வரும். அடுத்து வந்து அடிஷ்னல் கேபிட்டல் வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க 15,000. இந்த 1,60,000ஐயும் 15,000 நம்ம ஆட் பண்ணோம்னா 1,75,000 வரும். இந்த 1,70,000ஐயும் டிராயிங்ஸ் வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க 30,000. இந்த 30,000ஐ நம்ம லெஸ் பண்ணோம்னா 1,45,000 வரும். இப்போ க்ளோசிங் கேபிட்டல் வந்து 1,45,000 கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 1,45,000 வந்து கரெக்டாக அப்படின்னு நீங்கள் எப்படி ரீசெக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நார்மலாக வந்து நீங்கள் ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? க்ளோசிங் கேபிட்டலையும் டிராயிங்ஸையும் ஆட் பண்ணுவீங்க. 1,45,000, 30,000, 1,75,000 அந்த ஆட் பண்ண அமௌண்ட்டோட அடிஷ்னல் கேபிட்டலை வந்து நீங்கள் லெஸ் பண்ணுவீங்க. அடிஷ்னல் கேபிட்டல் 15,000 லெஸ் பண்ணால் 1,60,000. அந்த அமௌண்ட் வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இப்போ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட நீங்கள் வந்து ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணுவீங்க. ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணால் 1 lakh. 1,60,000லேருந்து 1 lakh லெஸ் பண்ணிங்கன்னா 60,000 ப்ராஃபிட் ஃபார் த இயர் 60,000. இந்த 60,000 வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் போட்ட சம் வந்து கரெக்டு. நீங்கள் இந்த ஃபார்மேட்டே யூஸ் பண்ணுங்கள். 2 ஃபார்மேட்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.